டெல்லியில் பாதுகாப்புத்துறை நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஹல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு நிலைக்குழுவின் தலைவர் ராதா மோகன் சிங், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. பஹல்காம் தாக்குதல் சம்பவம் எதிரொலியாக டெல்லியில் பாதுகாப்புத்துறை நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது. முன்னதாக கடந்த 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலின் போது தீவிரவாதிகள் சுட்டதில் 26 பேர் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் இந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்த நிலையில் பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய லஷ்கர்-இ தொய்பா என்ற அமைப்பு இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பொறுப்பேற்றது. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிட்டது. முப்படை தலைவர்களுடன் நடத்தப்பட்ட ஆலோசனையும் நடத்தப்பட்ட நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்ற சூழல் என்பதும் உருவாகி இருக்கிறது. தொடர்ந்து காஷ்மீர் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் தொடர்பான ஆலோசனைகள் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகின்றன. இந்த தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை தேடி பிடிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சகம், உளவுத்துறை அதிகாரிகள், ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் துணை ராணுவ படையைச் சேர்ந்தவர்கள், காஷ்மீர் காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஆகியோருடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றனர். மற்றொரு புறம் எல்லையில் அத்துமீறி பாகிஸ்தான் ராணுவம் ஊடுருவலை தடுப்பதற்காக இந்திய ராணுவம் பாதுகாப்பை பலப்படுத்தி வருகிறது. மேலும் இந்திய ராணுவம் ஏதேனும் தாக்குதல் நடத்திவிடுமோ என்ற அச்சத்தில் பாகிஸ்தான் தனது கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக நாள்தோறும் இரவில் எல்லையில் துப்பாக்கிச்சூடு என்பது நடைபெற்று வருகிறது. இத்தகைய சூழலில் நேற்று பூஞ்ச், குப்வாரா ஆகிய பகுதிகளுக்கு அருகே உள்ள எல்லைகளில் துப்பாக்கிச்சூடு சம்பவமானது நடைபெற்றது. இது தொடர்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாள்தோறும் ஆலோசனை நடத்தி வருகிறார். முன்னதாக இந்திய ராணுவ உயர் அதிகாரிகளிடம் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்த ஆலோசனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இன்று காலையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் பிரதமர் மோடியை டெல்லியில் சந்தித்து பேசினார். முன்னதாக முப்படை போர் தளபதியையும் சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அதாவது பாதுகாப்புக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் கூட்டமானது டெல்லியில் தொடங்கி இருக்கிறது. இந்த நிலைக்குழுவின் தலைவர் ராதா மோகன் சிங், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக பஹல்காமில் சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்ற தீவிரவாதிகளை பிடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வலுவான கோரிக்கைகள் அப்போது முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு முடிவுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.